பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வரபுத்ர விக்ன விநாயக பாதநமஸ்தே. ஜெய் கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ரக்ஷமம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக வைகாசி மாத பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் கே சம்பத்தையங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். இப்போ இந்த ட்ரிப்பு பார்க்க போகிறது வைகாசி மாதம். இருக்கிறதுலையே மாதத்தில் வைகாசி மாதம் அப்படின்றது மிக வசந்தமான மாதம்னு சொல்லலாமா, வசந்த மாதம் சொல்லலாம். இப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன கிரக நிலவரம் இருக்குது, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த மாதத்தில் பொறுத்தளவு நிகழும் மங்களகரமான விசு வாச வருஷம் வைகாசி 1ஆம் தேதி. ஆங்கிலத்துக்கு கரெக்டான தேதி அப்படின்றது 15/5/2025 வசந்த கிழமையான வியாழக்கிழமை, குருவுக்கு உண்டான கிழமையான வியாழக்கிழமை. அடுத்தது இந்த வைகாசி முடியக்கூடிய காலகட்டங்கள் 14/6/2025 பெருமாளுக்கு உகந்த கிழமையான சனிக்கிழமையில் இந்த வைகாசி மாதம் முடியுது. இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இந்த காலகட்டங்களில் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்களை ஃபஸ்ட்டு பார்ப்போம். 28/5/2025 அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பம். அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்தது அப்படின்றது 4ஆம் தேதி ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த மாதத்தில் விசேஷ தினங்கள் அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த காலகட்டங்களில் அக்னி நட்சத்திரம் தோஷம் முடிய காலகட்டங்கள், அதாவது தோஷ நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது 28/5/2025 இந்த அக்னி நட்சத்திரம் முடியுது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 9/6/2025 வைகாசி விசாகம். எம்பெருமான் முருகனுக்கு உகந்த நாள் அப்படின்றது வைகாசி விசாகம். அதுக்கு அடுத்தது 10/6/2025 செவ்வாய்க்கிழமை. இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க, வைகாசி பௌர்ணமி. ஒவ்வொரு பௌர்ணமிக்கு ஒரு விசேஷம் உண்டு. இந்த வைகாசி பௌர்ணமிக்கு மிக மிக விசேஷமானது. இதை தவிர காஞ்சியில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீ மகா பரிவாளான சந்திரசேகர சரஸ்வதி சாமிகளுடைய ஜெயந்தி நாள் அன்னைக்கு தான் வருது. இதை தவிர இந்த வாஸ்து புருஷன் அப்படின்றது எப்படின்னாக்க, வருஷத்துக்கு 8 முறை நித்திரை விடக்கூடிய நாள். அப்படியேற்பட்ட பரம பவித்திரமான நாள் வரக்கூடியது 4/6/2025 வாஸ்து புருஷன் நித்திரை விடக்கூடிய நாள். நித்திரை விட்டு அவர் எழுந்திருக்கக்கூடிய நாள். அதுவும் அந்த பர்டிகுலர் டைம், இந்த நீண்ட நாட்களாக வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சவங்க மனபூஜை போடக்கூடிய நேரம் காலையில் 9:05 10:35 இந்த வாஸ்து பூஜை போட்டோம்னாக்க கண்டிப்பாக வீடு கட்டுறதுல எந்த விதமான தடங்கல்களும் தாமதம் இல்லாமல் நினச்ச டயத்தில் கேட்ட இடத்துல பணமும் கிடைக்கும், கேட்ட நேரத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாஸ்து புருஷன் நித்திரவிட நாளில் இருக்குது. இதை தவிர கோச்சாரத்தில் பார்ப்போம். இந்த வைகாசி பிறக்கக்கூடிய நாளில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் புத பகவானும், 2வது ராசியான ரிஷப ராசியில் சூரிய பகவானும், 3வது ராசியான மிதுனத்தில் குரு பகவானும், 4வது கர்க்கடகத்தில் செவ்வாயானவர் நீச்சம் நிலையை அடைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டங்கள்லையும், சிம்மத்தில் கேது பகவானும், சிம்மத்துக்கு நேரான சதசப்தமமான கும்பத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியான மீன ராசியில் சுக்கிர பகவான் உச்சம் பெற்றிருக்கார். இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க, இந்த வைகாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ராகு கேதுவின் இடையில எல்லா கிரகங்களும் ஆப்டாங்க. இதுக்கு பேர் கிரக மாளிகா யோகம்னு பேர். ஆரம்ப கட்டத்திலேருந்து அந்த முடிகிற கட்டங்கள் வரலும் அந்த 9 கிரகங்களும் அந்த கட்டத்தில் தொடர்ந்து இருக்கிறது. இதை மாதிரி வர்றது அப்படின்றது பெரிய அற்புதமான காலகட்டங்கள். இந்த வைகாசி மாதம் இவ்வளோ ஒரு அற்புதமான மாதம் இருக்குது. இதை நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, கால சர்ப தோஷம் அப்படிம்போம். அந்த கால சர்ப தோஷத்துக்கு என்னென்ன பரிகாரம் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். அப்போ இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க, இந்த வைகாசி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள்ன்றதை பார்ப்போமா. இப்போ மொத்தத்தில் இந்த மாதம் பார்க்கும்பொழுது திடீர் பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ஆரோக்கியத்தில் மேம்படக்கூடிய தன்மைகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் உடல்நிலையில் தொந்தரவு இருந்தவங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் திருமணத்தின் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு திருமண தடையும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில பேர் பொறுத்தளவுக்கு 2வது தார அமைப்பு, கணவன் இழந்தவரோ மனைவி இழந்தவரோ 2வது தார அமைப்பு பார்க்கக்கூடியவங்களுக்கு 2வது தார அமைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. நீண்ட நாட்களாக உத்தியோகம் கிடைக்கல, வேலை இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு வேலையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு
இந்த வைகாசி மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அன்பார்ந்த கன்னியாராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். ஏன் சாமி நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்க? கடந்த காலகட்டங்களில் ராசியில் கேது பகவானும் சப்தமத்தில் ராகு பகவானும் இருந்து உடல் நலத்தில் தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தார். அவர் இப்போ தான் மாறின ராகு கேதுவும் கன்னியா ராசிக்கு நல்லா இருக்குமா? கண்டிப்பாக நல்லா இருக்கும். உடல் நலத்தில் தொடர்ந்து முன்னேற்றம் இருக்குமா? முன்னேற்றம் இருக்கும். இதை தவிர பார்த்தோம்னாக்க உங்களுடைய ராசி அதிபதியான புத பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்போ ராசியாதிபதி போகிறதுக்கு அளவுக்கு நல்ல இடத்துக்கு போகிறாரு. இருக்கிற கிரகங்கள்லேயே புத பகவான் தான் மறைஞ்சாலும் சரி, ஆட்சி உச்சம் பெற்றாலும் சரி, எங்கே ஆனாலும் புதனை பொறுத்தளவுக்கு நல்லா இருக்குமா? புதனை பொறுத்தளவுக்கு நல்லா இருக்கும். அப்போ இந்த கன்னியா ராசியை சேர்ந்த படிக்கக்கூடிய மாணவர்கள், அதுவும் பார்த்தோம்னாக்க பிகாம், எம்காம், சிஏ, ஐசிடபிள்யூ படிக்கக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேருக்குமே இந்த வைகாசி மாதம், இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னு சொன்னாக்க எழுதி வச்சுக்கோங்க, எதிர்பார்த்த மார்க்குக்கு மேலே அதிகமான மார்க் கிடைக்குமா? அதிகமான மார்க் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது ஹையர் எஜுகேஷன் போக முடியுமா? ஹையர் எஜுகேஷன் போக முடியும். அதே போல் நீண்ட நாட்களாக குடும்பம் அமையாதவர்களுக்கு, சாமி நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், கடந்த காலகட்டங்கள்லேருந்து திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டே இருக்கேன், அது ஆணாக இருக்கட்டும் அது பெண்ணாக இருக்கட்டும், குடும்பம் அமையவே இல்லை, ஒரு இது கூட வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் முடியங்காட்டிலும் கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க? 6ல் சனி இருந்தாச்சு அப்படின்னாலே அவன் முடிசூடா மன்னன். வேலைக்காக ட்ரை பண்ணக்கூடியவங்க, உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணக்கூடியவங்க, கடந்த காலகட்டங்களில் கான்ட்ராக்டில் இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கன்ஃபார்ம் ஆனவங்களுக்கு பதவி உயர்வு, பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சாமி அதெல்லாம் சரி, கூடவே குரு மாறிட்டாரு, 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகுமே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க. இருந்தாலும் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. கொஞ்சம் சிக்கல்கள் வரும். அது உங்களுடைய புத்தி சாமர்த்தியத்தினால. புதன் அப்படின்னாலே சாதுரியக்காரங்க. எல்லாரும் 2025 பற்றி யோசிக்கிறோம்னா புதன் லக்கணத்தை சேர்ந்தவங்களும் புதன் ராசியை சேர்ந்தவங்களும் ரொம்ப அட்வான்ஸாக திங்க் பண்ணக்கூடியவங்க. அப்போ அவங்களால இந்த இதை சமாளிக்க முடியுமா? சமாளிக்க முடியும். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க 7ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறாரு. கண்டிப்பாக 2க்கும் 9க்கும் உடைய சுக்கிரன் பதவி, பணம், புகழ், அந்தஸ்து அத்தனையும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த வைகாசி. ஸோ இப்போ பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு இந்த வைகாசி மாதம், விஸ்வாச வருஷம் வைகாசி மாதம் அமோகமாக இருக்குமோ? அமோகமாக இருக்கும். சரி சாமி, இப்போ இதை தவிர இந்த மெல்ல செல்லும் கிரகங்கள், விரிவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம். இப்போ செவ்வாய் மாறி இருக்கிறாரு, செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருக்காரு ராசிக்கு 11ல். அவர் என்ன செய்வார் அப்படின்றது நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கிறவங்க விரிவாக விளக்கமாக சொல்லுவாங்க. ஐயா, கன்னியா ராசியை பொறுத்தவரையிலும் 3 8 அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். இந்த செவ்வாய் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்கும் திடீர் பண வருமானம், ரேஸு, லாட்ரி இந்த மாதிரியான விஷயத்துக்கும் உண்டானவர். 11ஆம் இடத்துல போயிருக்காருன்னும் பொழுதே உங்களுக்கு திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். மறைந்த இடத்திலிருந்து ரேஸு, இன்சூரன்ஸு, லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு திடீர் பணவரவுகள் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகத்தினுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத பலன்களை சொல்லுவோம். ராசிக்கு சப்தமத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று போகிறார். பெரிய ஏற்றம். இதன் மூலமாக உங்களுடைய குடும்பாதிபதி, தனஸ்தான அதிபதி உச்சம், தனகாரகன் தனஸ்தானத்தை பார்க்குறார். இது 2மே போதும். இது 2த்தினால உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. கோடீஸ்வர யோகம் இது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அது தவிர 8ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்துல மறைஞ்சு, அதாவது 11ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கிறது பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா குரு 10ல் இருக்கிறதுனால மாற்றங்கள் ஏற்படும். வேலைகள் புதுசாக கிடைக்கும். 6ஆம் இடத்துல ராகுவும் சனியும் இருக்கிறதுனால புதன் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 8, 9, 10ன்னு 3 இடத்துல மாறும். அதன் மூலியமாக பார்த்தாலேனால் உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதுவும் பார்த்தாங்கன்னா புதன் 10ஆம் இடத்துல வரும்பொழுது ஆட்சி பெற்று போயிடுறார். அதனால் உங்களுக்கு ராசிநாதனே 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்றதுனால உங்களுக்கு புதன் அங்கே வரும்போது கண்டிப்பாக தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அது பார்த்தோன்னா ஒரு 20 நாள் 22 நாள், அதாவது கிட்டத்தட்ட பார்க்கும்பொழுது ஒரு 4ஆம் தேதியோ 5ஆம் தேதி வாக்கில் 5/6/2025 வாக்கில்
உங்களுக்கு புதனும் அந்த இடத்துல வந்துடுறார் 10ஆம் இடத்துல. அதனால் குருவும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்பங்களில் இருக்கவங்க, தங்க நகை வளையல்கள், தங்க கணக்கர்கள், அதை தவிர ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஆடிட்டர்ஸு, அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து கலைத்துறையில் வந்து இந்த இதுவெல்லாம் அனிமேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறவங்க, அதை தவிர வந்து இந்த இதுவெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு ஆர்ட் டைரக்டர்ஸு, இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சூரியனே 9ஆம் இடத்துல போய் இருக்கார். தந்தை மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும், செலவுகள் இருந்தாலும், தந்தையினுடைய சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் உச்சம் பெற்று போய் இருக்கிறதுனால சப்தமத்தில் பெரிய ஏற்றம். திருமணத்திற்கு யோகம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா சுக்கிரன் வலுப்பெற்று போகிறார். அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். முயற்சிகள் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வெற்றி பெறும். ஏன்னா முயற்சிகள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, இந்த காலத்தில் முயற்சிகளில் சிறு சிறு தொய்வுகள் ஏற்படக்கூடிய காலங்கள் வரும். அது வந்து சந்திராஷ்டம காலங்கள். அந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம்னு சொல்லுவோம். இந்த காலகட்டத்தில் என்னென்ன பரிகாரங்கள் பண்ணலாம், எந்த தெய்வத்துக்கு பரிகாரம் பண்ணால் பெட்டராக இருக்கும், உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு இல்லைன்னா இந்த காலகட்டம் எது சந்திராஷ்டம காலம்ன்றதை ஐயா கிட்ட கேட்போம். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா. அதாவது உங்களுக்கு வந்து கன்னிராசி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு புதனுடைய இது வந்து நல்ல ஸ்தானத்தில் தான். அவர் 8ஆம் இடத்துல இப்போ இருக்கார். 9, 10க்கெல்லாம் போகிறாருன்னு சொன்னீங்க. இருந்தாலும் அயக்ரீவருடைய பூஜைகள் பண்ணால் இந்த படிப்பு, தொழில் சம்பந்தமானதில் எல்லாம் வரக்கூடிய பின்விளைவுகளை எல்லாம் மாற்றக்கூடியவர். அந்த அயக்ரீவரை வந்து செட்டி புண்ணியங்கிற இடத்துல போயிட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு வழிபடணும். அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு வழிபடுற போது கூட ஏலக்காய் மாலை சாத்தி வழிபடலாம், அல்லது கற்கண்டு வச்சு படைச்சிட்டு வழிபடலாம். இந்த படிக்கிற பிள்ளைங்களுக்கு பாட புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஏழை எளிய மாணவர்களுக்கு பாட புஸ்தகம், நோட்டு புஸ்தகம், பேனா, பென்சில் இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த புதனால் வரக்கூடிய விளைவுகள் நீங்கி நன்மை பயக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிரும். அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் அப்படின்னு பார்க்குற போது 24/5/2025 சனிக்கிழமை இன்னைக்கு காலையில் 11 மணியில் இருந்து 25/5/2025 ஞாயிற்றுக்கிழமை, 26/5/2025 திங்கட்கிழமை இரவு 1:19 வரைக்கும், அதாவது மிட் நைட்டில் 1:19 வரைக்கும் இருக்குது. இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம். அதே போல் பிரயாணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். அதை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் செய்கிறதுனால அதனுடைய பின் விளைவுகள் இப்போ தெரியாது. ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ கழித்ததுக்கு அப்புறம் தான் அதனுடைய பின் விளைவுகள் வந்து தெரியும். அப்போ அந்த பின் விளைவுகள் வராமல் இருக்கிறதுக்காக நாம் இப்போவே தவிர்க்கிறது வந்து நல்லது. அதை இந்த நாட்களில் வந்ததுன்னா அதை தவிர்த்து வேறு நாட்களாக மாற்றி அமைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. ஆக மேற்கொண்டு உள்ள விஷயங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கர் அவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. அதாவது கன்னியா ராசியை பொறுத்தவரையிலும் விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் நல்ல ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம். ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு இருக்கானேன்னு பயப்பட வேண்டாம். புதிய தொழில் அமையும், தொழிலில் மாறுதல்கள் வரும், வேலையில் மாற்றங்கள் வரும், வேலையில் ஏற்றங்கள் வரும், பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, குடும்பத்தில் நல்ல குதூகலமான சந்தோஷமான நிலைமைகள் வரும், திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, வெளிநாடு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு, படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நல்லபடியான தேர்ச்சி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தன லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. பொருள் வரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும், தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவும் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய தூக்கம் பிரச்சனைகள் வரும். உங்களுடைய மடாதிபதிகள், அதாவது நீங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய குலத்தின் மடாதிபதிகள், பீடாதிபதிகளை போய் தரிசித்து வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வைகாசி மாதத்தில் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த வைகாசி மாதம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம். உங்களுக்கு 90 விழுக்காடு பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வந்து சேரும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.